குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று திருச்சியிலிருந்து விஜய் துவக்கினார். பிரத்யேக பிரச்சார வேனில் சென்று திருச்சி அரியலூரில் பிரச்சாரம் செய்தார். வழிநெடுக தொண்டர்கள் கூட்டம் திரண்டது. விஜய் பேசிய இடத்திலும் கூட்டம் கூடியது. மக்கர் செய்த மைக், தொண்டர்கள் செய்த சேட்டைகள் பயண திட்டத்தை முழுமையாக முடிக்க முடியாமல் போனது என குளறுபடிகள் இருந்தாலும் விஜய்க்கு திரண்ட கூட்டம் அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறது. மொத்தத்தில் முதல் பிரச்சாரத்தை முடித்த விஜய்க்கு என்ன மார்க்? தலைவர்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம். தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து திரண்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் தான் காட்டினீங்களே, திரண்டிருக்காங்க, அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்னதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்கள், உருப்படாது. இல்லைன்னா தமிழக திரை உலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும், அதைப் போலவே கலையுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும் திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும். அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெறப் போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக கழக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். தேமுதிக ஆரம்பித்த காலகட்டங்களில் இருபெரும் துருவமாக கலைஞர், ஜெயலலிதா அந்த மாதிரி பெரிய ஆளுமை இருக்கும்போது கேப்டன் வந்து அரசியல் கூட்டங்களில் அவங்க நாகரிகமாக விமர்சனம் பண்ணுவார். கேப்டனோட தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர் விஜய் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் சாரி அங்கிள், சாரி சார் அப்படிங்கிறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுதான். அது உங்களோட அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலுங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு யாருமே இன்னொருத்தர் கருத்தை கேட்கக்கூடிய அளவு யாரும் இல்லை. அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் நாங்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்படி பேசணும், என்ன பேசணும்னு? அவங்க ஒரு கால்குலேஷனில் வர்றாங்க, அவங்க ஒரு நினைப்பில் பேசுகிறாங்க. அதுக்காக நம்ம வந்து அது குறை சொல்லணும்னோ விமர்சனம் சொல்கிறனோ இல்லை அட்வைஸ் பண்ணுறோமோ எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. என்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கியிருக்காரு மேடம். ஆமாம், ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியிருக்காரு. பொதுவெளியில் வந்து மக்களோட நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நேற்று வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் அந்த போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க, நான் கேள்விப்பட்டேன்.
ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள்ங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து எந்த பார்ப்போம். கட்சிக்கும் இல்லாத நிபந்தனை தாவேகாக்கு மட்டும். அப்படி கிடையாது. அது உங்களுக்கு இப்போ தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2025 நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இதே தான் அப்பயும் இருந்தது. இப்போ 25 வருஷம் ஆயிட்டதுனால உங்களுக்கு அதை மறந்துருக்கலாம். பட் நாங்கள் மறக்கலை. எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு சாதாரண நபருக்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும்போது தான் அது மக்களால் அங்கீகரிக்கப்படும். இல்லை மேடம், அதே தான். திரைத்துறையிலிருந்து கேப்டன் வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கடுமையான நிபந்தனைக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். ஆமாங்க. அதே மாதிரி இப்போ விஜயின் திரைத்துறையில தான் வந்திருக்காரு. அது மாதிரி புதுசாக திரைத்துறையிலிருந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரை உலகிலிருந்து வரும்போது பிரபல்யம். ஏன்னா சாதாரண ஒரு நபருக்கும் ஒரு நடிகராக வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தே பழகின மக்கள். அதுவும் விஜய் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவர் சினிமாவில் நடிச்சு. அதனால் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயம் அதிகமாக இருப்பாங்க. பட் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கேஷுவலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க, கேப்டனையே பார்த்து வந்தவங்க. அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. இது யூஸ்வலாக தான் எங்களுக்கு தெரியுது. அது அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க என்பதுதான் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேற்றிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்தோடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் செதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக இருக்குது. எங்களுடைய சையத் முத்துஷா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் எதிரியாக நாங்கள் நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு திட்டமிடல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லையா. இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இவ்வளோ பெரிய கேதரிங் பண்ணுறாங்கன்னா யாருமே வருகின்ற வேன் மைக் வச்சுக்கிட்டு கூட யாரும் அதை நம்பி வர மாட்டாங்க. சுற்றி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு மைக் செட்லேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சா தான் அவங்க பேசுகிறது தெரியும். அது எங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அறிவுரை சொன்னாலும் சரி, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு, உள்ளபடியே அவர் தெளிவாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்ல வருகிறாரா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது திட்டமிடலில் அவங்க ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத அது காட்டுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிகளாக போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் எல்லாரும் சொல்கிறது தானேங்க, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்க்கட்சி இருந்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியாக. கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில், ஒரு கண்ணியத்தோடு இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அதில் ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால் நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோடு நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள். உண்மைதானே, உண்மைதான் இல்லையா? ஜனங்க மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது, திமுகவுக்கு பெரிய சக்தி இருக்குது. ஜனங்க அதில் எந்தவித இதுவும் இல்லாமல் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. சும்மா நேற்று பார்த்துருப்பீங்க, திருச்சியில் எல்லாம் கூட தேவையில்லாமல் குற்றச்சாட்டாக சொல்கிறேன். முக்கியமான பெரிய ஒரு ரயில் பெட்டி மாதிரி எடுத்துன்னு போயிட்டு நேரத்தோட பவன் நேற்று 2-3 நிகழ்ச்சியோட கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. மக்களுக்கு உழைக்கக்கூடிய இயக்கங்கள் எது எதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். 75 வருஷம் எங்கள் கட்சியினுடைய ஆயுசு. நாங்கள் செய்யாத சாதனை யாருமே செய்ததே கிடையாது. அதனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மேலே பல புகார்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுபடாது. மக்கள் சரியாக இருக்கிறாங்க. கூட்டுறதில்ல பாது ஒரு ரசிகர்கள். இப்போ நான் சொல்றது கேளுங்க, திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்தால் கூட பார்த்து கூடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா, விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா, ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா? எல்லா இடத்துலையும் செல்வாங்க, அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா? தேமுதிகவில் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. என்ன நாங்கள்
இதுதான் விஜய்க்கும் அந்த நிலை தான். சார், அவருடைய கூட்டத்தில் நிறைய பேர் மயங்கி விடுறாங்க, பொதுச்சத்து சேதமடைகிறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்தை அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகள் எல்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். இன்றைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜயை கேட்கின்றார் என்று சொன்னால், விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு முயற்சி, தினந்தோறும் அவர் சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள், இதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் மக்களை பார்க்க, இதுதான் சனி ஞாயிறா, சனி நாயகன். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன். இதுக்கு முன்னால எங்க போனாரு? அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்காரு? என்ன அப்பமா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எம்ஜிஆர் அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலே எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க, ஒரு இதை சொல்லுங்க. ஏன் பத்திரிகையாளர் எல்லாம் ஏதாவது சொல்லுங்களா? 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்க. ஒரு சினிமா படம் அவர் படத்திலே பார்த்தா ஒரு ஷூட்டிங் எடுத்தால் பெரிய ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா எப்படி கூடுவார்கள்? எப்படி கூடுவாங்க? தானாக கூட்டாங்களா? இதெல்லாம் துட்டு குட்டி கூப்பிடுதானே, அதெல்லாம் வராங்க, ஷோ காட்டுறாங்க. இது ஒரு ஷூட்டிங். எப்படி இப்போ ஓட்டம் பந்தயம் இப்போ ஓடுறாரு, ஒடையார் பாதையில் ஓடுறாரு, ரேம்பில் ஓடுறாரு. எங்கள் மாசும் தான் ஓடிட்டுருக்காரு. மாரத்தான் புகழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாரத்தான் புகழ் மாசு அவர்களே இப்போ ஓடிக்கிட்டு அவர் நேச்சராக ஓடுறாரு. இது எத்தனை கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓடுறாரு, மலை ஏறுறாரு. இவர் கேமரா முன்னே தான் ஓடுறாரு. ஒரு கேமரா ஷாட் எவ்வளோ தூரம் ஷாட் வரும், ஷாட் எவ்வளோ தூரம் வரும், அது ஓடுறது அப்படி போடுறது. இன்னும் சண்டை போடுறேன். இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க, ஒரு ஆள் அடிப்பியா 2 ஆள் அடிப்பியா? வலு இல்லாமல் இப்போ 2-3 பேர் அடிக்க முடியும். அதுக்கு மேலே 100கணக்கான பேர் அடித்து கதாநாயகை காப்பாற்றுறாங்கன்னா அது எப்படி நாடகம், சினிமா? அது டைலாக். சினிமா இப்போ போகிறது டைலாக்கு, வசனம், அந்த டைலாக்கு, இந்த ஷூட்டும்பாங்க தான். இது அரசியல். இது சாதாரணம் இல்லை. மக்களுடன் பழகுறது, இருக்கிறது, மக்களோட நெருக்கமாக இருக்குது. இப்போ வரும்போதே கூண்டு வண்டியில் வர அவர் இப்போ தான் தனிமையில் இருந்து ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னா, புதுசாக நடிகர் வெளியே வரும்போது ஒரு கூட்டம் கூடும். நாங்கள் தான் வடிவேலை வச்சு ஒரு எலெக்ஷன் கூட்டு பார்த்தோம். வடிவேலை வந்தால் போட நான் தான் அப்போ தான் 28,000 ஓட்டை தான் தோற்றேன். எம்ஜிஆருக்கு தான் மரத்தில் தொங்குனாங்க. ஆனால் வடிவேலை வந்தப்போ அவ்வளோ தொங்குன காட்சியை நான் அப்போ தான் பார்த்தேன். என் தொகுதியில் தொங்குனா மரத்து கிளையில் இருந்தால் அவ்வளோ கணக்கான ஓட்டு, லட்சக்கணக்கான பேர் மரத்தை ஒவ்வாமே தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஜெயிச்சுட்டான்டான்னு பார்த்தா அப்போ தான் 28,000 ஓட்டில் தோக்குறேன். அது வரைக்கும் நான் ஜெயிச்சிருந்தேன். அது நடிகர்கள் கூட போட்டால் நேரடியாக வந்துட்டா பார்க்காது ஒரு விஷயம் பார்க்காதவங்க பார்த்தா புதுசாக கூடும்ல, அதுதான்.